ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாக்கியம் இருந்துட்டு சுடர்கிட்ட, இங்கே பாரு சுடர், சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, உனக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பமே கொடுத்து வச்சுருக்கணும்டி. ஏன்னா ரொம்ப வசதியான இடம். நீ சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்காமல் பொழைக்கணும் அப்படின்னா நீ அந்த வீட்டுக்கு தான் மருமகளாக போகணும். உனக்கு வேறு வழியே இல்லை. நாளைக்கு நிச்சயம் இருக்குது. நம்ம எல்லாருமா கிளம்பி நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம். சொந்த பந்தத்துக்கு எல்லாருக்குமே நான் நைட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அவ்வளோதான், தேவையில்லாமல் எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ சுடர் ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்காவோட வாழ்க்கையை தான் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. இப்போது பணத்துக்காகவும் வசதியாக இருக்குது அப்படின்றதுக்காகவும் என்னையும் என்னுடைய வாழ்க்கையுமே அழிக்க பார்க்குறாங்களே, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து எங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. குமாரை சுத்தமாக நம்ம சுடருக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் குமார் வந்து சுடர் கிடைச்சா போதும், கல்யாணம் நடந்தால் போதும்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மயில்கிட்ட போயிட்டு சுடர் பயங்கரமாக அழுகுறாங்க. அக்கா, உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சது பத்தாமல் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையும் குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல சுடர். உன் வாழ்க்கை விஷயமாக தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு ஏன் நம்ம சொல்கிறது புரியலன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. அக்கா, இன்னைக்கு நைட்டே சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணி அம்மா சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற சுடர்? ஆமாக்கா, அப்படி தான் அம்மா சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. எனக்கு கல்யாணம் வேண்டாக்கா. நான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்க்கா. யாருக்கிட்டையுமே கையேந்தி நிற்கக்கூடாது. யாரோட தயவும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கணும்க்கா. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்றவங்களும் சரி, எல்லாருமே சரி, நம்மளை மதிக்கவும் செய்வாங்க. அதே சமயம் யாரையும் நம்பி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சம்பாதிச்சோமா, நம்ம சந்தோஷமாக இருந்தோமா, அக்கா தங்கச்சி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டோமான்னு சொல்லிட்டு இப்படி தான் என் வாழ்க்கை போகணும்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வருது அப்படின்னா அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆனால் வசதி, பணம், சொத்து பத்து இது எதுவுமே நான் எதிர்பார்க்கலக்கா. நிம்மதியான வாழ்க்கை, பிடிச்ச மாதிரி ஒரு புருஷன், சந்தோஷமாக பார்த்துக்கிற ஒரு புருஷன் இருந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி சுடர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் மயிலுக்குமே சுடரோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். அப்பாவும் அம்மாவும் புத்தி கிடைத்தனமாக இப்படி ஒரு விஷயத்தில், அதாவது இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த கல்யாணத்தை நம்ம நடத்த விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துப்போம். நாளைக்கு எல்லார் முன்னாடியுமே சொந்தக்காரங்க முன்னாடி, ஊர்க்காரவங்க முன்னாடி நிற்க வச்சு சுடரை எனக்கு இந்த பையனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி சொல்லணும். அப்போ தான் அம்மாவும் சரி, அந்த குமாரோட ஃபேமிலியும் சரி, எல்லாருக்குமே ஒரு நல்லா புத்திக்கு உரைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து நினைக்கிறாங்க. ஸோ சுடர்கிட்ட, இங்கே பாரு சுடர், நீ எதை நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைக்கா, நம்ம ஊரை எல்லாருமே கூட்டி கல்யாணத்தை நிப்பாட்டதை விட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஏன்னா அதாவது ஊர் முன்னாடியே அசிங்கப்பட வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சுடர், நம்மளா சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவும் அப்பாவும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஊர் முன்னாடி இவங்க எல்லாருமே அசிங்கப்படுத்தினா மட்டும்தான் இவங்களுக்கு நல்லா புத்திக்கு உரைக்கும். நீ எதை நினச்சி கவலைப்படாத. கண்டிப்பாக அந்த குமாருக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அந்த குமார் எப்படிப்பட்ட பொறுக்கின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையை போயிட்டு நான் கெட விட்டுரும் நான் சுடர். நீ கவலையே படாத. என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு. உன்னோட வாழ்க்கையை நான் கண்டிப்பாக சீரும் சிறப்பமாக அமைச்சு கொடுப்பேன். அதுக்கான உரிமையும் பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. ஸோ மயில் சொன்ன வார்த்தையினால் சுடருமே கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிறாங்க. இன்னொரு சைடு பாக்கியம் வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கால் பண்ணி என் பொண்ணு சுடருக்கு ரொம்ப பெரிய இடத்துல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. நானுமே பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கு நிச்சயம் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே வந்துடணும். தடபுடலாக சாப்பாடெல்லாம் இருக்கும். நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வீட்டுக்குமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒருத்தரவங்க கூட விடாமல் எல்லாருக்குமே சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் பாக்கியம் வந்து பந்தா காட்டணும் இல்லையா. இது வரைக்கும் அவங்க சாப்பாட்டுக்கு கூட சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பொழுதை கழிச்ச நாளுமே இருக்குது. சாப்பிடாம பட்னியாக இருந்த நாளுமே நிறைய நாள் இருக்குது நம்ம பாக்கியம் ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கிறப்போ பெரிய வசதியான குடும்பத்துக்கு நம்ம சுடரை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை நம்ம பந்தாவா எல்லாருக்கும் சொல்லணும்ல. ஸோ ஒட்டுமொத்த அதாவது சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து சுடர் எப்படிப்பட்ட குடும்பத்துக்கு, எப்படிப்பட்ட வீட்டுக்கு அதாவது வாக்கப்பட்டு போகிறான்றதை அவங்க எல்லாருமே பார்க்கணும். நமக்கு ஒரே பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாக்கியம்
பாக்கியம் வந்து மனசுக்குள்ளே நினச்சி பயங்கர குஷியாக இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி சுடர் மூலமாக நிறைய எக்கச்சக்கமான பணம் நமக்கு வரும். ஏன்னா அவர் ரொம்ப வசதியாக இருக்கிறப்போ நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா தன்னோட அப்பா அம்மாவுக்கு கொடுத்து உதவலான்ற மனசு கண்டிப்பாக சுடருக்கு வரும். சுடர் மூலமாக இந்த குடும்பமும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் நிறைய கோணத்தில் யோசிக்கிறாங்க இதை. ஸோ எப்படியாவது குமாருக்கும் சுடருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து உறுதியாக இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு சக்திவேல் எங்கள் வீட்டுக்கு போனதுமே குமார்கிட்ட, குமார் நீ கவலைப்படாத குமார், அந்த பொண்ணுக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், நம்ம நாளைக்கே நிச்சயம் வச்சுக்கலாம். என்னப்பா நாளைக்கே வா? ஆமாண்டா, நம்ம நேரத்தெல்லாம் கடத்த வேண்டாம், நல்ல விஷயத்த நல்ல நாளில் அப்போவே செஞ்சு ஆகணும். நம்ம அதாவது தள்ளி தள்ளி போட்டோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது. இதோ இங்கே இருக்காங்களே நமக்கு எதிரிங்க, அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து இருக்க வேண்டாமா? உனக்கு நான் ஒரே ஒரு வாரத்தில் பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணன்ற பேர் கடைசி வரைக்கும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொண்ணு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்றதை கேட்டுட்டு வரதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பாருக்குமாறு, நாளைக்கு நிச்சயதார்த்தம் தடப்படலாக இருக்கணும், வரவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடணும், அதனால் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்குமாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட குமாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிட்றேன்ப்பா, சுடரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா, ஆமாம் நீ அந்த பொண்ணை பார்த்தது இல்லையே என்ன? அப்பா ரொம்ப நாளாச்சுப்பா பார்த்து, இப்போ எப்படி இருக்குன்னே தெரியல, முன்னையோட இப்போ ரொம்ப அழகாக தாண்டா இருக்குது. இங்கே பாரு, அதை பற்றிலாம் இருக்காத, நீ ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தத்துக்கான என்ன வேலையோ அதை ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குமாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதாவது இந்த பந்தல் போடுறவங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்து பேசிட்டு வந்துடுவோம், அமௌண்ட்டெல்லாம் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து வண்டி எடுத்து கிளம்புறாங்க. ஸோ வர வழியில் இங்கே அரசியை பார்க்குறாங்க. அரசியை பார்த்த உடனே வண்டி நிப்பாட்டிட்டு அரசிக்கிட்ட வராங்க. உடனே அரசிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. முறைக்கிறாங்க, என்னடி பார்த்து முறைக்கிற, இங்கே பாரு நீ என்ன பெரிய உலகளக ஐஸ்வர்யா ராயே என்ன? அப்படிலாம் கிடையாது, உன்னை விட அழகாகவும் அறிவாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை விட அழகா ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு, குணமான பொண்ணை எனக்கு என் அப்பா பேசி முடிச்சிருக்காரு, நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டால் இங்கே நம்ம அரசி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன யாருன்னு பார்க்குறியா? அதான் உங்கள் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தாங்களா மயிலோட தங்கச்சி தான் அவங்க, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். உன்னை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குடி, இங்கே பாரு நான் இந்த ஊரில் உள்ள யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு கேவலமாக பேசுனீங்க. என் அப்பா கண்டிப்பாக அந்த சுடருக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைப்பாரு, நீங்கள் எல்லாரும் முகத்தில் கறியை பூசிக்கிட்டு பெபேன்னு பார்க்க போகிறீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அரசி இருந்துட்டு, அடைச்சி உனக்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி நாய்க்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க பற்றியா, அவங்கள சொல்லணும், அவங்களும் கேடுகட்ட குடும்பம் தானே, அவங்க மட்டும் ரொம்ப நல்லவங்களா என்ன? அதாவது பொறுக்கிங்களுக்கும் ஃப்ராடுக்காரங்களுக்கும் தான் கரெக்டாக செட் ஆகும், கரெக்டான இடத்துல தான் நீ பொண்ணு பார்த்துருக்க, சரி நீ எக்கடனா கெட்டுப்போ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இதே எதுக்காக என்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி சும்மா ஓவராக அழுத்துக்காத, எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுடி, அதை தான் நான் உங்ககிட்ட சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம அரசி இருந்துட்டு, ஓஹோ அதுக்காக தான் சொல்கிறியா, இங்கே பாரு ஊரில் உள்ள யாருமே உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா, பொண்ணே கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச விஷயந்தான், பொண்ணே கிடைக்காதுன்ற பட்சத்தில் தான் நீ ஒரு தங்கச்சியை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னா நீ தான் இதுக்கு வெட்கப்படணும், தங்கச்சியை போய் கல்யாணம் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு நீ குறுகி அசிங்கப்படணும், இதை பெருமையாக வர வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஃப்ராடு குடும்பம் தானே அது, இங்கே பார் சும்மா அழுத்துக்காத, உனக்கு பொண்ணு கிடைச்சதே மிச்சம், கிடைச்சா போதும், அது தங்கச்சியாக பாரு அம்மாவை பாரு, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரெடியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே இங்கே குமாருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. உடனே ரோட்லேயே எல்லாரும் முன்னாடியுமே கை வாங்க பார்க்குறாங்க. உடனே அரசி இருந்துட்டு, இங்கே பாரு அடிச்சிருவியா நீ, அம்புடு தைரியம் உனக்கு இருக்கா, இங்கே பாரு அன்றைக்கி என் அப்பா கிட்டே நீ வாங்கிட்டு போன இல்லை, திரும்பவும் என் அப்பாவை வர வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமார் எதுவுமே பேசாமல் அமைதியாக சைலண்ட்டாக போயிடுறாங்க. இங்கே அரசி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சி இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லை, இவனை மாதிரி ஒரு ஆட்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, இவனை மாதிரி ஆட்கள் எல்லாருமே சுட்டு பொசுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அரசி வந்து நினச்சிக்கிட்டே இப்போ காலேஜுக்கு வந்து போகிறாங்க. ஸோ போகிற வழியிலே கார்த்திகேயன், அதாவது அந்த ஸ்வீட்ஸு பருப்பியெல்லாம் செஞ்சு விற்பாங்க இல்லையா, சேல்ஸ், அதாவது கடையில் கொண்டு வந்து வைப்பாங்க
இல்லையா அந்த கார்த்திகேயனை மீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கார்த்திகேயன் இருந்துட்டு ஹாய் அரசி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீங்களா, சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கேன் அரசி. ஆமாம் உன் அப்பா எப்படி இருக்காரு? என்னங்க என் அப்பாவை விசாரிக்கிறீங்க? இல்லைங்க உங்கள் அப்பா தானே பெரிய ஆள், அதான் அன்னைக்கு அடித்தார்ல, அன்னைக்கிலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் அப்பாவை பார்த்தா சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இப்போது என்ன என்கிட்ட பேசணும், எதுக்காக என்கிட்ட நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்கவும், இல்லைங்க சும்மா தான், நீங்களும் நானும் ஒரு சின்ன பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, அப்படி இருக்கிறப்போ பேசிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? சரிங்க படிப்பெல்லாம் எப்படிங்க போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு? ஜாலியாக போய்கிட்டு இருக்கா? ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் படிப்புமே இருக்குது, முடிச்சுட்டு என்னங்க பண்ண போகிறீங்க? கக்கூஸ் கலவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திகேயன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் இம்புட்டு பெரிய படிப்பு படிச்சுட்டு கக்கூஸ் கலவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன கேட்குறத பாரு கேள்வி, நாங்கள் வேலைக்கு போவோம் வீட்டில் இருப்போம் ஏன் கல்யாணம் பண்ணிப்போம் இப்படி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்னங்க நீங்கள் எதுக்காக என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலான் தான், நெக்ஸ்ட்டு கல்யாணம்னா மாப்பிள்ளை யாரைங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு என் அப்பாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களை நண்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாங்க. என்ன நண்டு நசுக்கிற மாதிரியா? ஐயோயோ ஆத்தா நீ போய் வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகேயன் கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம கார்த்திகேயனுக்கு அரசியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எப்படியாவது தன்னோட மனசில் உள்ள காதலை அன்பை வெளிப்படுத்தலான்னு பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது பாண்டியனை நினச்சா. ஸோ அதனால் மனசில் உள்ளது வெளியே வர மாட்டேங்குது. இப்போ இன்னொரு சைடு இங்கே அதாவது சக்திவேல் வந்து முத்துவேல்கிட்ட அதுக்கப்புறம் அப்பத்தா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருக்கிட்டையுமே குமாரோட நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நாளைக்கே நிச்சயதார்த்தமானு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் வந்து ஷாக்கிங்காக கேட்குறாங்க. என்னென்ன நாளைக்கே ஏன் வைக்கக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் 10 நாள் மட்டும்தான் இருக்குது, ஆடி மாதம் வரப்போகுது, இந்த வாரத்துக்குள்ளேயே நான் கல்யாணத்தை முடிச்சு ஆகணும், என் பையன் கல்யாணமே ஆகாதவன்னு சொல்லிட்டு யார் வாயிலுமே யார் வாயிலுமே வரக்கூடாது, அவனுக்கும் பொண்ணு கிடைக்கும், அவனுக்கும் கல்யாணம் நடக்கும், அவனுக்கும் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும்ன்றத இந்த ஊருக்கும் சரி உங்களுக்கும் சரி ஏன் எதிர்த்த வீட்டில் இருக்கிற எதிரிங்களுக்கும் சரி அதை காண்பிக்கணும்ல. அதான் பொண்ணு ரெடி, இதுக்கப்புறம் எதுக்காக நாங்கள் பொறுமையாக இருக்கணும், அதான் நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்லேயும் சொல்லிட்டோம், அவங்க எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரியா சக்தி அந்த வீட்டில் பொண்ணு வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக வேண்டான்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள் ஏற்கனவே பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, பொண்ணு அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லாதீங்க, பொண்ணு கிடைச்சா போதும், பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டை பொறுத்து நம்ம வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது இருக்க ஆரம்பிச்சிடும், தேவையில்லாமல் எதையும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யும் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 100க்கு 100 டைம் நான் யோசிச்சாச்சு, இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, குமாருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி தான், நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுண்ணே, எல்லார் முன்னாடியும் வந்து நிச்சயத்தில் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா அதுவே போதுண்ணே, மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே முத்துவேலுமே எதுவுமே பேசலை, ஏதோ நடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இங்கே பாக்கியம் வந்து மறுநாள் காலையிலேயே ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நிறைய அவங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா, அதாவது குட்டி குட்டி வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போது நிச்சயத்துக்கு கிளம்பணுன்றதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே இங்கே நம்ம சுடர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏய் சுடர் இந்த புடவையை கட்டிக்கிட்டு எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு எங்கள் சுடர் இருந்துட்டு, அம்மா என்னால் வர முடியாதம்மா, எனக்கு அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை, அப்படி இருக்கிறப்போ நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுடர் ஒழுங்காக எந்திரிச்சு ரெடியாகி வா, இங்கே பார் நீ மட்டும் வரல அப்படின்னா அவ்வளோதான், இந்த அம்மா உங்ககிட்ட கடைசி வரைக்கும் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இங்கே மயிலுமே சுடர் ரெடியாகு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே எல்லாருமே ரெடியாகி இப்போது சக்திவேலோட வீட்டுக்கு வராங்க. ஸோ ஒட்டுமொத்த சொந்த பந்தம் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இங்கே சக்திவேல் இருந்துட்டு, என்ன சம்மந்தியம்மா நம்ம இப்போ தட்டை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, நம்ம தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலி சக்திவேல், முத்துவேல், அதுக்கப்புறம் குமார், அதுக்கப்புறம் பாக்கியம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏண்டி எதுக்காகடி இப்போ நிறுத்த சொல்கிற, இப்போ தட்டு மாற்ற வேண்டிய நேரம் நல்ல நேரம் முடிஞ்சிட்டு போகுதுடி, அது முடியட்டுமா, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, நான் ஒருத்தரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், அவர் கூட தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த குமார் கூட எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை
கேட்ட எங்கள் குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்பா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருந்துட்டு சம்மந்தியம்மா என்ன சம்மந்தியம்மா இப்படி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துகிற மாதிரி உங்கள் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட சம்மந்தம் என்ன, உங்கள் பொண்ணோட சம்மந்தம் என்னன்னு கேட்டு தானே இந்த நிச்சயதார்த்தத்தவே நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் இப்போ நடனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு ஐயோ ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏய் சுடர் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காகடி இப்படி அவமானப்படுத்துகிற? இங்கே பாருமா நான் வீட்லேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ தான் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்த. இங்கே பாரு இப்படி எல்லாருமா சேர்ந்து என்னை கட்டாயப்படுத்துனீங்க அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேன். இங்கே நம்ம சக்திவேல் அதுக்கப்புறம் குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, பயப்படவும் செய்கிறாங்க. அப்பா என்னப்பா போலீஸ் அது இதுன்னு சொல்லுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்தி என்ன இது, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் கல்யாணத்தை பண்ணலான்னு பார்க்குறீங்களா? விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணா அப்படின்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியுமா? கல்யாணன்றது சும்மா 2 நாள் 3 நாளில் முடிகிற உறவு கிடையாது. காலம் ஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் மனசில் ஒருத்தர் எவ்வளோ கோபதாபம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு விஷயம் கல்யாணன்றது. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அண்ணே இவங்கக்கிட்ட எல்லாமே நான் தெளிவாக தான் நான் கேட்டேன், ஆனால் இந்த பொண்ணு இப்போ வந்து இப்படி ஏன் பேசுதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம மாறி இருந்துட்டு என்னங்க இதெல்லாம், அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லுது, குமார் கூட கல்யாணமே நடந்தாலும் நான் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பொண்ணை தான் நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? குமார் வாழ்க்கை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாறி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே அப்பத்தா இருந்துட்டு சரி எல்லாரும் கசன்னு பேசுகிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. உடனே அப்பத்தா இங்கே சுடர்கிட்ட வந்து ஏமா சுடர் என்னம்மா சொல்கிற, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, நான் ஒருத்தரை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், அவரையுமே நான் இங்கே வர வச்சுருக்கேன், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அவர் வந்துடுவார், உங்கள் எல்லோரும் முன்னாடியுமே அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் பாக்கியம் அப்படின்னு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது அவங்களுக்கு. உடனே அந்த பையனும் வந்துடுறாங்க. சுடர் நீ கவலைப்படாத சுடர், இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளை மீறி எப்படி கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே குமார் இருந்துட்டு அப்பா என்னப்பா இது அசிங்கமாக இருக்குது எனக்கு, இந்த சுடரை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும், இந்த பையனை பிடிச்சி கட்டி போட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேல் இருந்துட்டு ஒரு 4 ஆளை வச்சு அந்த பையனை கட்டி போட சொல்கிறாங்க. ஸோ அந்த அடியாட்களுமே சுடரோட லவ்வரை வந்து கட்டி போடுறாங்க. உடனே போலீஸுமே வந்துடுறாங்க. ஸோ நம்ம சுடரோட லவ்வர் வந்து தனியாலாம் வர கிடையாது, லேடி போலீஸு ஜென்ஸ் போலீஸுன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்ததுமே என்ன அராஜகம் பண்ணுறீங்களா, விருப்பமே இல்லாமல் கட்டாயம் கல்யாணம் பண்ணுறீங்களா, இதுக்கெல்லாம் கேஸை போட்டு உங்கள் எல்லாரையும் உள்ளே தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் குமார் அப்படி பதறி போகிறாங்க, நெஞ்செல்லாம் அதிருது. ஒரு டைம் நம்ம முத்துவேலை கீழே தள்ளி விட்டு எங்கே போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு நம்மளை வெளுத்து வாங்கிடுவாங்களோ, இல்லை பெரியப்பா நம்மளை அடிச்சிருவாரோ, இல்லை ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவாரோன்ற ஒரு பயத்தில் நம்ம கதிர் மேலே பழியை போட்டுட்டு அவர் தப்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே இப்போ அதே மாதிரி தான் பயப்படுறாங்க, எப்படி தப்பிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே குமார் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உடனே இங்கே சுடர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், இவர் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் இவர் நல்லவர் கூட கிடையாது, இவர் சரியான பொறுக்கி, இவர் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுத்திருக்காங்க தெரியுமா, இவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், தயவு செஞ்சு இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது போலீஸுமே லேடி போலீஸ் வந்து குமாரோட கையை பிடிச்சி விலங்கு போட்டுடுறாங்க. உடனே இங்கே குமார் அப்படியே பதட்டத்தில் அப்பா என்னப்பா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்க, என்னால் ஜெயிலெலாம் இருக்க முடியாது, அப்பா எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து கத்தி கதறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாருங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஏமா பாக்கியம் என்னங்க இதெல்லாம், உங்களை நம்பி தானே நான் இந்த நிச்சயத்தாவே ஏற்பாடு செஞ்சேன், உங்ககிட்ட 100க்கு 100 டைமு 1000 டைமு நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, உங்கள் பொண்ணுக்கு விருப்பமா உங்களுக்கு விருப்பம் இருந்தாவே கொடுங்கன்னு தான் சொல்லி நான் கேட்டேன், நீங்களும் விருப்பம்னு சொன்னீங்கல்ல, என்ன இங்கே நடக்குது, என் பையனை இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க, என்னம்மா நீ பார்த்துனே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமே பதறி போயிருக்காங்க. ஏன்னா சுடர் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் இந்த அதாவது எல்லார் முன்னாடியும் நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பதறி போயிருக்காங்க. உடனே எங்கள் பாக்கியம் இருந்துட்டு சுடர் என்னடி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு குமார் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அந்த குமார் பையனை விட்டுடு, எதுக்காக கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குற, அம்மா நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினச்சில்ல, இப்போவே எனக்கு கல்யாணம் நடக்கும், ஏன் லவ்வர் தான் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவுத்து விட சொல்கிறாங்க. கையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுமே
கையெல்லாம் கவரில் அவுத்து விட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே நம்ம சுடர் கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. எல்லாரோட ஆசீர்வாதத்தோட எல்லார் முன்னாடியுமே இங்கே ஒரு கல்யாணம் நடந்துருது. ஸோ நம்ம மயிலுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ மயிலுக்கு இந்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போது இங்கே சுடர் வந்து மயிலை பார்த்து சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி சிரிக்கிறாங்க. இங்கே நம்ம மயிலுமே சுடர் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம பாக்கியம் வந்து நாளைக்கு வந்து நிச்சயதார்த்தம் இருக்குது, நீங்கள் எல்லாருமே கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம சுடர் போயிட்டு மயில்கிட்ட பயங்கரமாக அழுதுருப்பாங்க. நான் ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணுறேன்க்கா, அந்த பையன் அந்த அளவுக்கெல்லாம் வசதியெல்லாம் கிடையாது, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் வந்து மயில்கிட்ட அழுதுருப்பாங்க. ஸோ மயில் தான் இப்படியெல்லாம் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை சொல்லியிருப்பாங்க. அதுபடி இப்போ நம்ம குமாரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போகல, நம்ம சக்திவேல் தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எங்கள் சுடர்கிட்ட அதான் நீ நினச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுல, தயவு செஞ்சு என் பையன் மேலே கொடுத்து கேஸை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் என்னால் வாபஸ் வாங்க முடியாது. இந்த குமார் ஒரு 2-3 நாளுக்காவது ஜெயிலில் இருக்கணும். அப்போ தான் இன்னொரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது, கடத்துறது, பொறுக்கித்தனம் பண்ணுறது, ஃப்ராடு வேலை பண்ணுறது எல்லாமே இல்லாமல் இருக்கும். உங்கள் பையன் நல்லவனாக மாறணும் அப்படின்னா உங்கள் பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஸ்டேஷனில் 2-3 நாள் கழிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர் சொல்கிறாங்க. உடனே இங்கே இது சக்திவேல் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட என்னங்க இது என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க, இங்கே பாருங்கள் பிள்ளை தான் சரியில்லாமல் என் தங்கச்சி குடும்பத்தவே கெடுத்து விட்டுருச்சு. இப்போ உங்கள் 2வது பொண்ணு ஆச்சு நல்ல பொண்ணாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்த பொண்ணு அதை விட ரொம்ப கேடுகெட்ட பொண்ணாக இருக்கும் போல். உடனே இங்கே மயில் இருந்துட்டு இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்னையும் என் தங்கச்சி பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் ஏதாவது தப்பாக பேசுனீங்க அப்படிதான், நீங்கள் மட்டும் ரொம்ப நல்லவரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுமே கூட பேசுகிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியாமல் உடனே போலீஸ்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க, என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை, நானாக தான் அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனேன், பொண்ணுக்கு எல்லாருக்குமே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த நிச்சயதார்த்தவே ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம வடிவு இருந்துட்டு நம்ம மாறி இருந்துட்டு இங்கே மயில்கிட்ட வந்து இங்கே பாருமா, தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுற சொல்லுமா, உங்கள் அம்மா தான் எல்லாமே ஓகே சொல்லினாங்க, அதனால தான் நிச்சயமே ஏற்பாடு பண்ணாங்க, தயவு செஞ்சு என் பையனை மட்டும் விட்டுற சொல்லுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஸோ மாறி கேட்டதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம மயிலோட மனசே இழகுது. ஸோ சுடர் கேஸை வாபஸ் வாங்கிடு, பாவம் இவங்க பெத்த வயிறு 10 எரியும் இல்லையா, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, இங்கே பாரு இனிமே இந்த குமார் யாரோட விருப்பம் இல்லாமலோ அவங்க கழுத்தில் தாலி கட்டணும், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டான். இனிமே அப்படி ஒரு நினப்பு வந்துச்சு அப்படின்னா போலீஸ் நினப்பு தான் அவனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ உடனே இங்கே சுடர் இருந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. உடனே இங்கே போலீஸுமே இங்கே பாருங்கள், சும்மா கேஸ் கொடுக்கறது வாபஸ் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இதே வேலையாக இருக்காதீங்க, தேவையில்லாமல் எங்களோட வேலையை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சுடர் இருந்துட்டு நீங்கள் வந்ததுனால தான் எனக்கு பிடிச்சவரோட எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, உங்களால் ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க, ரொம்ப நன்றிங்க நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே சக்திவேலுக்கு பயங்கர அவமானமாக இருக்குது, ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. உடனே பழனி இருந்துட்டு சக்திவேல் கிட்ட போயிட்டு என்னென்ன இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிற, அதாவது குமாருக்கு கல்யாணத்தை பண்ணி எல்லார் முகத்துலையும் கரிய பூசுறேன்னு சொன்ன ஆளு நீங்கள், இப்போ உங்கள் முகத்தில் நீங்களே கரிய பூசிக்கிட்டு நிற்கிறீங்களே, இங்கே பாருங்கண்ணே, எப்போவுமே நல்லது நினச்சா மட்டும்தான் அந்த கடவுள் நமக்குமே நல்லதை கொடுப்பாரு, இந்த குமார் எம்புட்டு கெடுதல் செய்கிறானோ அந்த அளவுக்கு அந்த கடவுள் அவனுக்கும் கெடுதலை மட்டும்தான் செய்யும், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, அதானே இது, இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு குமார் நல்லவனாக மாறட்டும், அவன் நல்லவனாக மாறிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளாக பார்த்து குமாரோட வாழ்க்கையை நல்லபடியாக சீரமைச்சு கொடுக்கும். இங்கே பாருங்கண்ணே, இதுதான் கரெக்டு, தேவையில்லாமல் பொண்ணு பார்க்குறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் ரொம்ப நல்லவங்க கிடையாது, அவங்களும் பொய்க்கார குடும்பம் தான், ஒட்டுமொத்த குடும்பத்தவே தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலில் வச்ச குடும்பம் தான், அங்கே கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டவங்க தான் அவங்க மட்டும் ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பழனி இங்கே மயில் முன்னாடியே சொல்கிறாங்க. ஸோ மயிலுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து இங்கே பாக்கியம் மயில் சுடர் எல்லாருமே வீட்டுக்கு
போயிடுறாங்க. ஸோ சுடரோட ஹஸ்பண்டுமே அவங்க வீட்டுக்கு வராங்க. இங்கே பாக்கி இருந்துட்டு இங்கே சுடர்கிட்ட, ஹேய் இங்கே பாருடி, இவன் என்ன ஜாதி, இவன் கொஞ்சம் வசதியாக இருக்கானா, இவன் நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா ஜாதி மதமெல்லாம் எதுவும் கேட்காத, அதே சமயம் வசதியாக இருக்கானான்னு கேட்காத, வசதியாக இல்லைனாலுமே அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வேன், எனக்கு வசதி வாய்ப்பை விட மனசுக்கு பிடிச்ச புருஷனும் ரொம்ப நல்ல புருஷன் தான் எனக்கு வேணும், தேவையில்லாமல் அவரை அசிங்கப்படுத்துகிற வேலைலாம் வச்சுக்காத, ஏங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஜூஸு அது இதுன்னு கொடுக்குறாங்க நம்ம சுடர். ஸோ பாக்கியத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. மயில் எல்லாமே உன்னுடைய வேலையாக தாண்டி இருக்கும், நீ இப்படி சுடருக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் அவள் அந்த தைரியத்தில் தான் இப்படி ஒரு கல்யாணத்தவே பண்ணிட்டா, இந்த சக்திவேல் குடும்பத்துக்கு மட்டும் அவள் வாக்கப்பட்டு போயிருந்தா அவள் மட்டும் இல்லை நம்மளும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், பண கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு முட்டுப்புள்ளி வச்சுட்ட, உன்ன மாதிரி ஆளை நான் எங்கேயுமே பார்க்கலடி, போச்சு எல்லாமே போச்சு, எல்லாமே கை நழுவி போயிடுச்சு, எல்லாமே உன்னால் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.